நேற்று இந்த பையனை அரெஸ்ட் பண்ணதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பையன் மேலே காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நேற்று இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னா, விசிக கட்சிக்காரங்க ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வழியாக அந்த பையன் வந்திருக்கான். அப்போது நான் அர்ஜென்ட்டாக அந்த பக்கம் போகணும், அதுக்காக வழி விடுங்க அப்படின்ட்டு அந்த பையன் விசிக கட்சிக்காரங்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் விசிக கட்சிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் அந்த பையன்கிட்ட தகராறு போயிருக்காங்க. நீ இந்த பக்கம் போகக்கூடாது, சுற்றிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையனுக்கும் விசிக கட்சிக்காரங்களை தான் தகராறாகி இருக்கு. இதை கவனித்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டான், உடனடியாக உள்ளே வந்து அந்த பைக்காக இருக்கிற பையனை நீ உடனே அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பையன் நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் காவல்துறை வம்படியாக நீ இந்த பக்கம் வரக்கூடாது, கண்டிப்பாக அந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லும்போது இல்லை நான் இந்த பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காவல்துறை சேர்ந்த எஸ்ஐ அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கை வாங்கியிருக்காங்க இந்த அடிச்சிருவேன் அப்படின்ட்டு. உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, ஒருமையில் காவல்துறையை எங்கே அட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனடியாக என்ன பண்ணுற, காவல்துறை அடித்த உடனே இந்த பையன் அந்த எஸ்ஐயை அடிச்சிட்டான். அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த காவல்துறையும் சேர்ந்து அந்த பையனை கைது பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போது அந்த காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா பலப்பிரயோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கிருந்துச்சு, அதனால் காவல்துறை தன்னோட பலத்தை பயன்படுத்தி அந்த பையனை அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு இன்னும் முழுசாக தெரியல. சரி, இந்த பிரச்சனையில் யாரால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை போலீஸ்காரன் செஞ்சது சரியா அல்லது அந்த பையன் செஞ்சது சரியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.